இப்போல்லாம் பேன் இந்தியா படம் அப்படின்னு சொன்னாலே பலதரப்பட்ட ஆர்டிஸ்ட்டுகள் பலதரப்பட்ட ஊரில் இருந்து கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கப்படுறாங்க. அந்த விதத்தில் ஜெயிலர் படம் வந்து ஒரு தக்க உதாரணமாக இருந்தது. எதுக்கு அப்படின்னா ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம், கமர்ஷியல் பேன் இந்தியன் ஃபிலிம், அதுக்கு வந்து ஒரு தக்க உதாரணமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போது அடுத்ததாக ஜெயிலர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயிலர் 2ல் என்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்தது. அது எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சில அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெயிலர்லேயே வந்து ஜெயிலர்னு சொல்கிறதுக்கு விட ஜெயிலர் 1லே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ சிவா, மோகன்லாலாக இருக்கட்டும், பலதரப்பட்ட ஆக்டரை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நடிக்க வச்சுருந்தாங்க. சுனில்னு நடிச்சிருந்தார். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஆக்டர் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே நடிக்க வச்சுருந்தாங்க. இப்போது செகண்ட் பார்ட்டில் யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேட்டையன் படத்தில் ரஜினிக்கு பக்கத்துலேயே கூடயே இருந்த பேட்ரியாக இருந்த நம்ம ஃபஹத் ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவர் இந்த படத்தில் பேட்ரியாக வராரா இல்லை என்னவா வராருன்னு நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ரஜினியோட ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் இருக்கிற ஒரு நபராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரஜினி கூடயே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நபராக ஃபஹத் ஃபாசில். அது மட்டும் இல்லாமல் மாலிவுட் ஆக்டரான சூரஜ் அப்படின்னு சொன்னால் இன்னும் தெளிவாக உங்கள் எல்லாருக்குமே தெரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வீரதீரசுரனில் வந்து கலக்கிட்டு இருந்தார் பாருங்கள். எல்லா இன்டர்வியூஸ்லையும் ரீல்ஸ்லையும் அவர் தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு நபரும், வெண்ணிராஜ் மூட் அப்படின்றவரும், சுதீப் சங்கர் அப்படின்றவரும் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2வோட ஆன்போர்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இதை விட ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் அண்ட் பெரிய பட்டாளம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு யதார்த்த உண்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டே அந்தளவுக்கு ரீச் இருந்துச்சு, செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். இத்தனை ஸ்டார் கேஸ்ட் வச்சு பண்ணுறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். நெல்சன் அந்த விதத்தில் நம்ம பயப்பட தேவையில்ல. ஜெயிலர் 1 மாசாக பண்ணிட்டாரு. இப்போ செகண்ட் பார்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. இவ்வளோ பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எங்கேருந்து தான் ஒரு அலோகேட் பண்ணுறாருன்னே தெரில. நினைக்கும் போது நமக்கெல்லாம் வந்து என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜெயிலர் 2க்கு உங்களுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஓகே, டேக் கேர், பை.